ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சி வந்தோடனே அதில் தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கை நிறைய 1.5 கை நிறைய அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுங்க. நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீரகம் இல்லாமல் சோம்பு 1 ஸ்பூனு, 3 பட்டை, அதே மாதிரி கிராம்பு ஒரு 3, அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே வறுபடுத்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் மெயின் மசாலா இந்த கவுண்டம்பாளையம் சிக்கன் குழம்புக்கு. இப்போது இஞ்சி ஒரு 4 துண்டு இஞ்சி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல்லு பூண்டு நீங்கள் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் வறுபடட்டுன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காவை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கோம். அதாவது துருவினா மாதிரி போடலாம், இல்லைனா அப்படியே அரைச்சா கூட போடலாம். அதையும் அது எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரக்கூடிய இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா பேஸ்ட்டையுமே நம்ம சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் நம்ம இப்போ நல்லாவே அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பக்காவாக இப்போ பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துடும். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் சோம்பு 2-3 பட்டை, அதே மாதிரி கிராம்பு ஒரு 3 சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 கை நிறைய இருக்கக்கூடிய வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 சேர்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து நீங்கள் கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே தக்காளி 3 தக்காளி நல்லா நீட்டி வாக்கில் அரிஞ்சு அதையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா வதங்கி வரும்பொழுது நம்ம சிக்கன் 1/2 கிலோ கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். உப்பு கூட போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், இது கூடவே நம்ம தனியாத்தூள் அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள்னு சொல்லுவாங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு நம்ம முதலே வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸியில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நல்லா உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்து வந்துடுங்க. இப்போது நீங்கள் இது மேலே ஒரு கண்ணாடி மூடியோ இல்லை ஏதோ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ சிக்கன் குழம்பு எல்லாமே நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க ஆல்மோஸ்ட்டு. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த கவுண்டம்பாளையம் சிக்கன் குழம்பு டேஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அருமையான ஒரு டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி புதுமையான டிஷ்ஷை.